ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் வ்ளாக் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒன் பார்ட் ரெசிபி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா செய்கிறது ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. ஸோ இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கோ இல்லை உங்கள் ஹஸ்பண்ட்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். அந்தளவுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசால் பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். இந்த மசால் பொடி ரெடி பண்ணுறதுக்கு சில பொருட்களை நம்ம வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல முத்து சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்ததுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. கூட நான் ஒரு 3 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 4-5 கூட எடுத்துக்கலாம். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த டைமில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா நல்லா செவக்க வறுத்தாச்சு. வறுத்ததை நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எல்லாம் எதுவும் சேர்த்தாமல் இந்த மாதிரி பொடி மாதிரி எடுத்து அரைச்சி வச்சாச்சு. இப்போ இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி, அதுக்கப்புறம் 4-5 பல் பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு கேப்சிகமாக பார்த்திங்கன்னா நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் க்ரீன் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் வேறு என்ன கலர் வேணாலும், ரெட் கலர், எல்லோ கலர் எது வேணாலும் சேர்த்திக்கலாம். இப்போது இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிறேன். ஸோ நான் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, லைட்டாக உளுந்து பருப்பு, அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையில், அதுக்கப்புறம் பச்சை மிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா 3-4-5 பல் பூண்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு அந்த எண்ணெயில். இப்போ இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2 வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி, 3 தக்காளியும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விடலாம். இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு அப்படியே நல்லா கொல கொலன்னு வர அளவுக்கு நல்லா வேகணும். ஸோ அதனால் கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. ஏன்னா ஒரு 4-5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி, வெங்காயம்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட், உப்பு நான் சேர்த்திக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா அந்த தக்காளி, வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பார்த்திங்கன்னா நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகம் குட்டி குட்டியாக, அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நான் ஒரு கேப்சிகம் தான் குட்டி குட்டியாக சேர்த்திருக்கேன். உங்களுக்கு நிறைய வேணும்னா நீங்கள் 2 கூட சேர்த்திக்கலாம். கேப்சிகமாக நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் கையெடுக்காமல் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இது மூடி போட்டு நல்லா வேக வைக்க போகிறோம். மூடி போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். பார்த்திங்கன்னா கேப்சிகம் நல்லா வெந்துருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
உங்களுக்கே நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா கலர்லாம் வந்து மாறி நல்லா வந்து வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இதுவும் வந்து எந்த தண்ணி எதுவுமே வந்து சேர்த்தாம அப்படியே எண்ணெயிலேயே வந்து நல்லா வந்து வதங்க விடணும். அதனால் நம்ம சேர்த்தும் போதே வந்து ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக வந்து சேர்த்திக்கலாம். அப்போ தான் வந்து இந்த ரைஸ் கூட நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த பொடி சேர்த்துனதுக்கப்புறம் அந்த வெங்காயம், தக்காளி, அந்த பொடி எல்லாமே வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்துரும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வந்து அந்த பொடி நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும், எண்ணெயிலேயே வந்து வதங்கணும். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் சூடான ரைஸ் கூட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. நான் பார்த்திங்கன்னா சூடாக வந்து ரைஸ் வச்சு அதை வந்து கலரி நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். சூப்பரான கேப்சிகம் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக மேலே வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு சைட் டிஷ்ஷுமே இல்லாமல் வெறும் அப்பளத்து கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.